சுருக்கமாக சில காரியங்களை பேசணும். இயேசு அதை கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. இயேசுவின் ரத்தம், அது வந்து என்னடா இது இப்போ இயேசு வெறும் ரத்தம் என்னன்னா இந்த சினிமா பட டைட்டில் மாதிரி இரத்த பாசறை இல்லை இரத்த சரித்திரம் அப்படிலாம் கிடையாது. இது அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இது இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஜீவன் உள்ளவர்களாய் நிறுத்தினதும், இந்நாள் வரைக்கும் நடத்தினதும், இனிமேலும் சதா காலங்களில் நடத்துவதற்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருந்து சகலவற்றையும் பார்த்து கொண்டு பாதுகாத்து நடத்தக்கூடிய இந்த ரத்தம் தான். ஹல்லேலூயா. இது ஒரு உடன்படிக்கை. சொல்லுங்க, உடன்படிக்கை. இரத்தத்தினால் எழுதப்பட்ட உடன்படிக்கை. இதை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும், அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு சில காரியங்களை, இந்த இரத்தத்தை, இயேசுவின் இரத்தம், ஒரு இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. போன வாரம் கொஞ்சம் லைட்டாக பார்த்தோம். இந்த இரத்தம் சிந்துதல் என்கிறது தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. அது கிறிஸ்துக்கு பின்னால் அல்ல, ஆதாமுக்கு பின்னாடியே அல்ல, ஆதாமுக்கு முன்னாடியே. வேதம் சொல்லுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆடாயிருந்தார். யாரு? இயேசு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஆவியில் திரியேக தெய்வத்தில் ஒன்று நமக்காக. நான் சின்ன வயசுல இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆண்டோட்டே கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு பயங்கர பிளானோட தானே கொண்டு வந்தீங்க, நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்குது. எப்படி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக அங்கே இருந்துட்டு எங்களை மட்டும் இங்கே கஷ்டப்படுறதுக்கு விட்டுருக்கீங்க? அப்படிலாம் தோணியிருக்கா உங்களுக்கு? எங்களுக்கு தோணாது. எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தோணியிருக்கா? பிறகுதான் அறிவு வந்து மண்டையில் கொட்டலாம் வாங்கின பிறகு தான் பைபிளை படித்தோம். முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஆதாம் விழுந்தப்போ முழு உலகம் பாவத்துக்குள்ளே விழுந்துச்சு. இப்போ நான் இருக்கிறேங்க, என்னால் தான் இந்த முழு உலகம் பாவத்துக்குள்ளே விழுந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பாரு? எப்போ வந்திருப்பாரு? பைபிளில் எப்படி எழுதியிருக்கோம்? ஆதாமின் தாராபூரா தீரா பாரா தீரா பாரா பூரா போரா தலைமுறையில் பிறந்த ஜூபிலின் மூலமாய் வந்த பாவம் வந்திருக்குமா இல்லையா? வந்ததா? வராதோ? இதுவரைக்கும் யாருமே பாவம் செய்யாமல் நான் தான் பாவம் செஞ்சேனாலும் இயேசு இப்போ என்ன செஞ்சிருப்பாரு? இறங்கி வந்து முழு உலகத்தையும் இரத்தத்தை சிந்தி மீட்டிருப்பாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த இரத்தம் சிந்துதல் வந்து, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. கவனமாக கவனிங்க, உங்களுக்கு ஒரு முழு பிக்சர் கரெக்டாக இந்த இயேசுவின் ரத்தத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் தான் இங்கே சிந்தப்பட்டதா அப்படின்னா இல்லை. முதல்லையே ஆதாம் பாவத்துக்குள் விழுந்த போது தான் இங்கே முதல்ல ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அதை தத்துருவமாக வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆதாம், ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆதியாகமம் 3:6 படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். நம்ம ஆளுங்க அப்படிதான், என்ன கறி வச்சாலும் அப்படியே குழப்பி ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிச்சுடுமோ சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன செஞ்சிருவாங்க, மனைவி என்ன கொடுத்தாலும் விரவி ஒரு அடி. அதே மாதிரி அப்படிதான் அடிக்கணும். இங்கே தேவன் வந்து சகலவித விருட்சங்களையும் ஏதேனில் வைக்கிறாரு. வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு ஆதாமை கொண்டு வராரு. ஆதாமுக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடாதேன்னு நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை வச்சிருந்தார். இந்த கனியை நீ சாப்பிட்டேன்னா
நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த கனி அதில் வச்சாருன்னா, இங்கே ஏற்கனவே ஒருத்தர் இருந்தான். யார்? விழுந்து போன தூதன், பிசாசானவன் இந்த பூமியில் இருந்தான். அப்போ அவனை இங்கே ஒருத்தன் இருக்கிறான்றதுக்கு ஒரு நினைவாக தான் அது. ஏன்னா அவன் தான் இந்த பூமியில் அந்த தீமையை கொண்டு வந்துட்டான். இந்த தீமையை விலக்கி இந்த தீமையான உலகத்தில் தேவன் தன்னுடைய சாயலாய் தன் ரூபமாய் உண்டாக்கின மனுஷனை கொண்டு இந்த முழு உலகத்தையும் இந்த பூமியை ஒழுங்கின்மையாக ஆக்கின அந்த பிசாசானவனுக்கு விரோதமாய் தனது பிள்ளைய தன்னை போல உருவாக்கி இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். யாருக்கு? பிசாசுக்கா? யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாமுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். அந்த ஆதாம் தனிமையா இருக்கிறது நல்லதில்லைன்னு கண்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். அந்த துணை எதுக்கு கொடுத்தாருன்னா, ஆதாமுடைய ஆசீர்வாதம் தான் ஏவாள். அப்படிங்க, ஆதாமுடைய ஆசீர்வாதம். ஏன்னா தலைமுறையை கொண்டு வர போகிறது இந்த ஏவாள். இந்த ஏவாளை கர்த்தர் ஒரு துணையா கொடுத்தார். ஏன்னா அது ஒரு மனுஷன்தான், மனுஷி. அவளுக்கு என்ன இருந்தது? எக்ஸ்ட்ரா ஒரு கர்ப்ப பாத்திரம் மட்டும் இருந்துச்சு. ஏன்னா தலைமுறையை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ப்ரொடக்ஷன், புரியுதா, அது மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தது. இப்படி மனுஷனை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கின பிறகு இந்த பூமியில் உள்ள நியமங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், போதிக்கிறார். கண்டிப்பாக போதிச்சிருப்பார், எல்லாத்தையும் போதிச்சிருப்பார். நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதியிருக்கு வேதத்தில். அப்போ என்னன்னா, எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரே ஆப்பிள் ஆரஞ்சா இருந்திருக்கும் போல. அப்படி இல்லை. கனிகள் அப்படின்னா சந்தோஷம், சமாதானம் இல்லையா? நம்ம பார்க்குறோம் இல்லை, அன்பு, தூக்கம் நினச்சா தூங்கணும், எலும்ப நினச்சா டான்னு எலும்புவோம், திடீர்னு எழுப்புனால மண்டை கேராவாது இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் அங்கே இருந்தது இல்லையா? மனைவியை பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் வரும். காலையிலேயே கடுப்பு ஏற்றுறதுக்கு வந்து நின்றுட்டா அப்படின்னு சொல்லாம பார்த்தாலே, ஏன்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இல்லையா? எல்லாம் பர்ஃபெக்டா இருந்ததாங்க. இம்பர்ஃபெக்டா இருந்த பிசாசுக்குடைய அந்த 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 உடன்படிக்கையை நினைவுபடுத்த தேவன் வச்சிருந்த அந்த கனியை புசிச்சிட்டாங்க. அப்போ அந்த கனியை, ஏன்னா நமக்கு இதை மட்டும் எடுக்கப்படாதுன்னு சொன்னா நம்ம எங்க போப்போம்? நமக்கு அந்த புத்தி இருக்கா? அதுக்கு மேலதான் கண்ணு. சந்தோஷம் எக்கச்சக்கமா இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். ஆனாலும் வெளியில வந்துட்டு, ஹாய், நாங்கள் எம்பிஏ படிச்சுட்டு ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கிறோம். எப்படி? வீட்டில் புருஷனார் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, அப்படி தானே? கொடுத்துட்டு இவங்கள்ட்ட ஒரு 5000 ரூபாய் சும்மா கையில் கொடுத்துட்டு போகிறது. சரி, ஏதாவது வச்சுக்கா, உனக்கு செலவில்லை, வச்சுக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம ஆள் என்ன செய்வாங்க? இந்த டோக்கனை எடுத்தால் 5000 ரூபாய்க்கு சாரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். எங்களோட காசு இல்லை, டோக்கனை எடுங்க, அது ஃப்ரீ. எப்படி? போன வாரம் ஒரு ஆளை சந்திச்சேன், ஃப்ரீன்னு சொன்னான் பாஸ்டரே. ஃப்ரீ ஒரு ஃப்ரீயோ வாங்கினேன், 2000 ரூபாய் போச்சு. நான் இனி வேண்டான்னு சொல்ல போறோம், கேட்கல. ஒன்று கூட எடுத்து பாருங்க, இன்னொன்று ஃப்ரீயா கிட்டும். 4000 போச்சு. புருஷன் கொடுத்த 5000. புருஷன் என்னதான் கொடுத்தாலும் இந்த வெளியில் ஹலோ ஹாய் சாரிய பாருங்கம்மா, சுடிதார பாருங்கம்மா, அவர் கூட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, காஸ்ட்லியாவே எடுத்துக்கோ, ஒன்று அந்த ரெண்டாவது போட்டு குறைஞ்சிட்டு இருக்க எல்லாத்தையும் வாங்கணுன்றதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லி நல்லா வாங்கி கொடுப்பாரு இல்லையா? பொதுவாக புருஷர்கள் அப்படிதான். ஆனால் இவளுக்கு அந்த சாரிக்கு மேட்ச் அந்த பிளவுஸ் சரியில்லை, ஒன்று எடுப்போம், நல்லது
ஸோ இதே மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்க, ஏவாள் போய் அந்த நடுவில் இருக்கிற அந்த ஐட்டத்தை போய் வா ஆதாம்கிட்ட தானே சொல்லியிருந்தேன், நம்ம சைடு வாக்கில் போய் லைட்டாக தடவி பார்ப்போன்னு நம்ம அம்மா போய் தடவி பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ சர்ப்பம் பேசும் அப்போ இல்லையா. சர்ப்பம் இப்போ பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது இல்லையா, அன்னைக்கு அருவருப்பாக இருக்காது, அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குமா, பார்க்க இச்சிக்கிறது மாதிரி இருக்குமா, தூண்டுறது மாதிரி, அந்த அளவுக்கு. அது இப்போ அந்த குழஞ்சு போனால் அசிங்கமாக தெரியுது இல்லையா. ஏன் தெரியுது அசிங்கமாக நமக்கு? அதை குறித்ததான அறிவு சொல்கிறதுனால தான் அது அருவருப்பாக இருக்குது. ஆனால் அப்போ அது அப்படி கடிக்கிறதெல்லாம் இல்லை, அது அப்படியே ஸ்டைலாக போகுமா. சாரி வித்தியாசமாக இருந்தாலும் கொண்டாடுற ஆள், நாங்கள் ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கிறோம் ப்ளீஸ். ஸ்டடீஸுக்குன்னா நீ வெளியே போய் உள்ள உட்காந்து படிக்கணும், வேலைக்கு போகிறேன்னா வேலைக்கு போகணும். நீ ஸ்டடீஸுன்ற வேலைன்ற என்னடா அது என்ன சொல்கிறா, போடா நீ. ஹல்லேலூயா சொல்லியிருக்கணும், அப்படி தானே. சரி பின்ன நேரவும் போகல போ. அப்புறம் சொல்லுங்க அக்காளே கூப்பிடுறது, சித்தியே கூப்பிடுறது இல்லையா. இதே மாதிரி தான் இவ என்ன செஞ்சா, ஒரு கடி கடிச்சிட்டு ஆதாமே, நல்ல காலம், வேற யாரு ஆதாம் வாங்கினான். அப்போ என்ன நடந்ததுன்னா, புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்தபடியினால் தேவன் சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு, சமாதானத்தை வச்சிருக்கிறாரு, அதை வச்சிருக்கிறாரு. ஆனால் பிசா சொல்கிறான் இங்கே தான் சந்தோஷம் அப்படின்னு காட்டின போகிறாங்க இல்லையா அறியாமையில். அப்போ அதே மாதிரி இவங்க விழுந்துட்டாங்க, புசிக்க கூடாது, நீ அது தேவையில்லை, அது நன்மையை தீமையை அறிவது. ஏன்னா தேவன் மனுஷனுக்கு நன்மையை மட்டும்தான் வச்சாரு, தீமையை அறிகிற அறிவு நமக்கு வேண்டான்னு அவர் முடிவு பண்ணியிருந்தாரு. அதனாலதான் இவர்கள் நம்மளில் ஒருவராகி மாறிட்டாங்க, நன்மையின் தீமையை அறிகிறவர்களா மாறிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏதேன்லேருந்து வெளியேற்றினாங்க, தெரியாது அவங்களுக்கு. நான் சொல்லட்டுமா, தேவன் வச்சிருக்கிற நன்மை உனக்கு தெரியலன்னா உலகம் கொடுக்கிற எல்லாத்தையும் எடுத்துருவீங்க. நீங்க உலகத்தில் என்ன இருக்கும், நன்மை இருக்க மாதிரி இருக்கும், தீமை இருக்கும். அந்த நன்மை கூட ரெண்டாவது என்ன செய்யும், தீமையை மாறிடும். ஆனால் அது புரியாது ஜனங்களுக்கு. அதனால தான் சத்தியத்தை இங்கே அறியணும். வெறும் பைபிள் சொல்லுது, நீ ஜீவன் உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடுற, அதுதான் உன்னை தொடருன்றாரு. புரியுதா? ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு அப்படின்னா அங்கே பிரச்சனை இருக்குது. இதே மாதிரி தான் ஏவாள் சிந்திச்சிருப்பா. ஆதாமன் சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டான். இது என்னாச்சுன்னா முழு தலைமுறையையும் பாவத்துக்குள் கொண்டு வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிற்று, தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரம் எல்லாத்தையுமே பிசாசு ஒரே கண்ணில தூக்கிட்டான். மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரத்தை எல்லாத்தையும், முழு உலகத்துக்கு கொடுத்த அதிகாரத்தை பிசாசு பறிச்சிட்டான். இப்போ இது பெரும் பாவம். இது என்ன பாவம் அப்படின்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சிட்டான். உறவு பிரிஞ்சிச்சு. இந்த உறவு பிரிஞ்ச உறவை சரி பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் ஆபரேஷன்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹார்ட் ஆபரேஷன் 2 யூனிட் வேணும் ரத்தம், எப்படி சொல்லுவாங்க? ஏன்? ஏற்கனவே இருக்கிற ரத்தம் சிந்த போகுது இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணும்போது சிந்தும், அதனால இன்னொரு ரத்தத்தை. அதே மாதிரி பாவத்துக்குள்ள ஆதாம் விழுந்த உடனே அந்த பாவத்தை போக்குறதுக்கு ரத்தம் வேணும். ரத்தம் சிந்துதல் அவசியம். ரத்தம் சிந்தாம பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு கிடையாது. அதுதான் தேவனுடைய நீதி. இது உலக படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் திட்டம் பண்ணின ஒரு நீதி. ஒருத்தன் பாவத்துக்குள்ள விழுந்தான்னா அவனை மீட்கிறதுக்கு ரத்தம் தான். ஏன்னா உயிர் ஜீவனுக்கு, அதாவது நம்ம சரீரத்துக்கு ஜீவன் எங்க இருக்குது? போன வாரம் பார்த்தோம், ரத்தத்தில் இருக்கு. சரீரத்தோட உயிர் எங்க இருக்கு? ரத்தம். அப்போ ஒருத்தன் பிழைக்கணும்னா இன்னொருத்தன் சாகணும்.
எப்படி? பாவத்தில் விழுந்தா என்ன ஆகும்? பாவத்தில் விழுந்த ஆத்துமா சாகும். இந்த செத்ததை உயிரோட கொண்டுறணும்னா இன்னொன்னு சாகணும். புரியுதா? ஒருத்தர் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், யாருக்கு? அப்படியா? ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. விஜயா சிஸ்டர் ஹார்ட் ப்ராப்ளம். டாக்டர் சொல்லிட்டாங்க, ஹார்ட்டை ஒன்றும் செய்ய முடியாது, மாற்றணும், ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இது ஒரே பிளட்டு இல்லையா? என்ன ஓ பாசிட்டிவா? நாங்களும் அதே பாசிட்டிவ் தான். ஏன் இருதயத்தை ஓ பாசிட்டிவ் இருக்கிற ஒரு ரத்தமுடைய ஒரு இருதயம் இருந்துன்னா அவங்களுக்கு மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன நடக்குவாங்க? நான் கொல்லப்படணும், நான் சாகணும், நான் செத்தா என்னுடைய இருதயம் அவங்களுக்கு போயிரும் பாருங்க. போகும்போது நான் என்ன நடக்குது? என் ரத்தம் சிந்துது, நான் செத்து போறேன். நான் செத்தாதான் அவங்களுக்கு பிழைப்பு. புரியுதா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமானா அவன் உயிர சரீரத்தில் சாகல, ஆத்துமாவில் செத்துட்டான். தேவனோடு இருக்கிற உறவை இழந்துட்டான். அந்த உறவு செத்து போயிடுச்சு. இப்ப செத்த உறவை உயிரோட கொண்டு வரணும்னா இன்னொன்னு சாகணும். அப்போ இயேசுதான் இந்த முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து பலியாகி முழு உலகத்தையும் மீட்க போறாரு. ஆனா இயேசு வருவது வரைக்கும் இந்த பூமியில ஆதாம் விழுந்த உடனே இயேசு வந்திருக்கலாம், அப்படிதானே? ஏன் வரல? இங்க என்ன தெரியும்? ஒரு கதையும் தெரியாது. ஒரு கதையும் ஆண்டவர் யாரு, அவர் என்னத்துக்கு கொண்டு வந்தாரு, அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர், அவருடைய கிருபை என்னன்னு தெரியாது, அவருடைய அன்பு என்ன தெரியாது. ஆதியிலே ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்ச அந்த நல்ல கனிகள் என்னன்னு தெரியாது. ஏவாளுக்கே தெரியல. ஹலோ, கேக்குறீங்களா? ஏவாளுக்கு தெரியல. இதுல இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னார்ல. அவளுக்கு புரியல. கண்டிப்பா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவள்கிட்ட விளக்கி இருக்கிறார். ஆனாலும் அவ அதை சரியா அனுபவிக்காம தான் இந்த மரண ஆக்கினை போய் தொட்டா, அந்த கனியை போய் சாப்பிட்டா இல்லையா? அது தெரியணுன்றதுக்கு தான் இந்த 4000 வருஷம் கொடுக்கப்பட்டது. புரியுதா? இயேசு முதல் ஆதாம் முதல் இயேசு வரைக்கும் 4000 வருஷம் மனுஷர்கள் அடிமைப்பட்டே இருந்தாங்க. இப்போ அது வரைக்கும் எப்படி பிழைச்சாங்க? இயேசு வருவது வரைக்கும் பிழைச்சாங்க. எப்படின்னா, நீங்க அதுலதான் இந்த வசனம் சொல்லுது, ஸ்திரீயானவள் விருட்சத்தை புசுக்கு நல்லது பார்வைக்கு நல்லது இருந்தது புசிச்சா. அப்பொழுது 7வது வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ இங்க என்ன நடந்ததுன்னா, அது வரைக்கும் அவங்க தாங்கள் நிர்வாணிகள் என்று அவங்க ஃபீல் பண்ணல, உணரல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத்தி இலையை எடுத்து கேட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க செஞ்ச பாவத்தை நீங்களே நிவர்த்தி பண்ண முடியாது. நம்ம செஞ்ச பாவத்தை நாமளே கழுவிட முடியாது. கழுவுனா எப்படி இருக்கும்? அத்தி இலையை வாரி கட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? இங்க இருந்து மார்த்தாண்ட வரைக்கும் அத்தி இலையில போய் 89C பஸ் பிடிச்சு அத்தி இலையில போய் இறங்குனீங்கன்னா அந்த விட்டு போயிடும். போமா இல்லையா? அதுதான் இங்க அத்தி இலை. அவனுக்கு தெரிஞ்சது, மனுஷனுக்கு தெரிஞ்சது, அவனுக்கு அறிவுக்கு உட்பட்டது. நான் இப்ப நிர்வாணியா இருக்கிறேன், இதை மறைக்கணும் அப்படின்றது அவனுக்கு அறிவு வந்துருச்சு. அது அந்த அறிவை யாரு கொடுத்தது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததன் மூலமாய் பிசாசு கொடுத்தது. அது அதான் கேட்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று சொன்னவன் யார்? நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? 10, நான் நிர்வாணியா இருக்கிறது பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும் இந்த தேவரே தந்த, எப்படி நம்ம ஆளுங்க, நீங்க எனக்கு கட்டி வச்ச அந்த ஆளுதான்,
நம்ம ஆளுங்க இந்த அரேஞ்ச் மேரேஜ் பீப்புள் எல்லாம் என்ன சொல்லுவான், நீங்க தானே கட்டி வச்சியா, ஈஸியா முடிஞ்சிடும். லவ் மேரேஜ் பண்ணா நீ தானே எல்லாம் பார்த்துக்க, நீ என்னத்தை கேட்க, நாங்கள் எங்கே வர முடியும்? அல்லேலூயா. நீ லவ் மேரேஜ் பண்றியோ எது பண்றியோ, கர்த்தர் உன்னை நடத்தாவிட்டால் உன்னால நடக்கவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அப்போ அது புஷ்டன் கேட்கிறார். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு அத்தியல நம்ம டெம்பரரியா இங்க தெரிந்து கொண்டு, நம்ம டெம்பரரியா கொஞ்ச நேரத்துக்கு சமாதானத்துக்கு ஒரு தப்பை பண்ணிட்டு இன்னொரு தப்பை தான் நீ செய்வ. ஹலோ, எப்படிங்க? ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதுல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்வோம்? மறுபடியும் மனுஷன் என்ன செய்வான்? இன்னொரு தப்பை தான் பண்ணுவான். அது பாவம், இது அதுக்கு மேல பாவம். இப்படிதான் பண்ணுவானே தவிர பாவத்துக்கு நிவிர்த்தி பண்ணணும்னா ரத்தம் சிந்துதல் அவசியம். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல ஏதேன் தோட்டத்தில் ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்கு. எப்படின்னு பாருங்க, 21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் எங்க இருந்து வந்துச்சு? அங்க ஒரு மிருகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ரத்தம் முதல்ல எங்க சிந்தப்பட்டதுன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்குமாக ஏதேனில் சிந்தப்பட்டது. புரியுதா? சிந்தப்பட்டதுனால தான் அந்த தோல் உடைய கொடுத்தார், கொடுக்க முடிஞ்சது. புரியுதா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது சாயல். என்னது சொல்லுங்க? இது சாயல். ஆனா நெஜம் இது கிடையாது. நெஜம் இயேசு கிறிஸ்து தான் நெஜம். அதை சரியா செஞ்சு முடிக்க போறது அவர்தான். ஆனா இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லைங்கிற உடன்படிக்கை ஆதாமிலிருந்து தொடங்குது, ஏதேன் தோட்டத்திலிருந்து தொடங்குது. புரியுதா? அடுத்து அது எப்படி 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 எல்லாம் போகுது, கடைசியில் வந்து எப்படி முடிஞ்சது, அதனால நம்ம என்ன அடைகிறோம்? சரியா கவனிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 3 நான் சொல்றேன். சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகள் கொழுமையானவைகளின் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இதுல டவுட் இருக்கா? அது அப்படி ஆண்டவரே தப்பு பண்ணியிருக்காரு இந்த இடத்துல தோணியிருக்கா? அதாவது இந்த ஆபேல், காயினும் ஆபேலும் யாருன்னா ஆதாமுடைய பிள்ளைங்க. இப்போ என்னன்னா, இவங்க 2 பேர் 2 தொழில் பண்றாங்க. சரியா? ஆபேல் என்ன பண்றான்னா, ஆடு மாடுகளை மந்தைகளை எல்லாம் மேய்க்கிறான், அதுதான் அவனுடைய தொழில். இந்த காயின் என்ன பண்றான் அப்படின்னா, யாரு? விவசாயம் பண்றான். இங்க கவனிங்க, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இவங்க 2 பேருமே காணிக்கை கொடுக்க போறாங்க. காணிக்கை என்னென்ன? பலி செலுத்துதல். காணிக்கை என்னென்ன? பலி செலுத்துறது. எப்படி பலி செலுத்தணும்னா, காணிக்கைனாலே எங்கேருந்து வரணும்? எங்கேருந்து வரணும்? ஜீவனிலிருந்து வரணும். காணிக்கை என்ன? ஜீவன். அதனால காணிக்கை அவ்வளோ வல்லமை இருக்கு, அவ்வளோ பெரிய ரகசியம் காணிக்கைக்குள்ள இருக்கு. ஏன்னா ஆதாமுக்கு தேவன் ஒன்றை காணிக்கை பண்ணினார். என்னது? என்ன செஞ்சாரு? ஒரு ஆடையோ கடாயோ என்ன செஞ்சிருக்காரு? அங்க ரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சாரு? கொடுத்தது என்ன? தோல் உடை. இப்ப ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போறானுங்க. இதை யார் சொல்லி கொடுத்திருப்பா? யார் சொல்லி கொடுத்திருப்பா? ஆதாமும் ஏவாளும் சொல்லி கொடுத்திருப்பாங்க. நீ தேவனுக்கு காணிக்கை செலுத்து. காணிக்கைனா நம்ம எல்லா குறைவுகளையும் தேவன் மறைத்து தேவன் வைச்சிருக்கிறதை விசேஷமாய் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறது தான் காணிக்கை. நீ புரியலையா? கேளுங்க சிஸ்டர் அண்ட் பிரதர். இந்த பூமியில நீங்களும் நானும் ஒரு மனுஷன் தேவன் வைத்திருக்கிறதை பெறணும். அப்படின்னா தேவன் வைத்திருக்கிறதுனா உன் வேர்வையை சிந்தி நீ சம்பாதிக்கிறதல்ல, உன் ஞானத்தை அப்படியே நோண்டி சம்பாதிக்கிறது அல்ல.
உன் திறமை அல்ல, தேவனே உனக்கு கிருபையாய் கொண்டு தருவார். அதுக்கு வழியை பயன்படுத்துவார். ஞானத்தை பயன்படுத்துவார், அது ஒரு வழி. அறிவை பயன்படுத்துவார், அது ஒரு வழி. சரீரத்தை பயன்படுத்துவார், அது ஒரு வழி. ஆனா தேவன் இதை கொடுத்தார் என்று சொல்லி தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும். உயர்ந்த காணிக்கை ரத்தம் சிந்துதல். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ரத்தத்தை கொடுக்கல காணிக்கையா, என்ன செய்யறோம்? பணத்தை வைக்கிறோம், பொருளை வைக்கிறோம், செயல்படுறோம், நம்ம உழைப்பு கொடுக்கிறோம், இதெல்லாம் காணிக்க. ஆனா அன்னைக்கு எப்படின்னா ரத்தம், இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டதுனால, இயேசுவுக்காக, இயேசுவினால் நான் பிழைத்திருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் இதை விதைக்கிறேன்றோம். அன்னைக்கு ரத்தம் சிந்தணும். நீ விவசாயம் பண்ணாலும் சரி, நீ ஆட்டுக்கடை நினைச்சாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நான் ஆட்டுக்கடை தானே நடத்துறேன், நான் இறைச்சி கடை தானே நடத்துறேன், தினமும் நான் அதை தானே அறுக்கிறேன், இனி வேற ஸ்பெஷலா வேணா கொண்டு போய் அங்க அறுக்கணுமா நினைச்சேன்னா பாவம். இங்க அதை தான் நினைச்சான், காய் நினைச்சான். நான் எனக்கிட்ட இருக்கிறத குடிக்க எப்படி வெஜிடபிள் அறுத்தா என்ன வரும்? எங்க வெள்ளரிக்காவை அறுத்தா என்ன வரும்? ரத்தமாக வரும். இவன் ஒரு ஏன் இவனுக்கு காணிக்க மாட்டான்? அங்கே கரெக்டாக தானே இருக்குது, அவன்கிட்ட இருந்ததை கொடுத்தான். எப்படி இருந்தத நம்ம சொல்றோம்ல, எனக்கு இருக்கதை குடிக்க. ஆனால் உனக்கு மட்டும் இல்லாத போது எப்படியாச்சும் எப்படியாச்சும் நோண்டி கொடுக்கணும்னு தெரியுது இல்லை ஓங்காரியம் நடக்கிறதுக்கு. அப்போ இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும், நீ தேவனுடைய ரத்தம் எப்படி பேசுது, எந்த அளவுக்கு வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறான். யாரு? ஆபேல் தெரிஞ்சிருக்கிறான். ஆபேல் ஆட்டு மந்தைகளை மேய்த்திருந்தாலும் ஆபேல் அவன் சொல்றான், கீழே படிங்க பாருங்க. ஆபேல் தன் மந்தைகளின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் எப்படி இருக்கிறதுலே கொழுப்பா செழிப்பா இருக்கிறத எங்க கொண்டு போனான்? ஏங்க அது ஒண்ணுக்கும் உதவாதுங்க, வெட்டி பலி செலுத்த போறோம் பாருங்க. கொழுமையானவைகளின் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அங்கீகரிச்சா தெரியுதா இப்போ உங்களுக்கு? ஏன்னா அவன் தான் சரியான காணிக்கையை செலுத்தி இருக்கிறான், அவன் தான் ரத்தம் சிந்தி இருக்கிறான், ஆட்டை பலி கொடுத்திருக்கிறான். நாம் பிழைக்கிறதுக்கு காரணமே இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான். அதனால ரத்தம் சிந்தி இருக்கிறேன். இது நான் ஒரு பாவ மனுஷன், இதை அனுபவிக்கிறது எனக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் நீ இதை அனுபவிக்க வச்சிருக்கிறீர். ஆகையினால் எனக்கு இருக்கிறதுல சிறந்ததை நான் என்ன செய்வேன்? பலி செலுத்துவேன். ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினா அங்க என்ன ரத்தம் வரும்? கடால இருந்தா ரத்தம் வரும், புறால இருந்தா ரத்தம் வரும் இல்லையா? அப்ப ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பில்லை என்றது ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் ஏற்கனவே புரிய வச்சதுனால அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. காணிக்கை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா அதை கத்து கொடுத்திருக்கிறாரு. ஆதாமும் ஏவாளும் கண்டிப்பா தன் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறாங்க, அதனாலதான் கொண்டு வந்தாங்க. ஆனா அங்க என்னன்னா ஒரு தலகணம். வா, நான் 5 வெள்ளரிக்காய் கொண்டு விடுவேன், நீ வெள்ளரிக்காய் கொண்டு வா. பலி செலுத்துறதுன்னா என்ன? ரத்தம் சிந்தனம். ஓகேவா? இப்ப ரத்தம் சிந்தினா யார் ரத்தம் சிந்தினது? கரெக்டான பலியை செலுத்தினது யாரு? ஆபேல். பைபிள் சொல்லுது ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். உடனே நம்ம ஆளுக்கு என்னாச்சு? நாங்கள் மட்டும் என்னது, எங்களுக்கு வர்றது மட்டும் தக்காளி சட்னி, அந்த மாதிரி தக்காளி சட்னி தான் அவனுக்கு வந்தது. அவன் கொஞ்சம் தக்காளியும் கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பான்? ஹலோ, தக்காளி அரைச்சிருப்பான். சேம் பிளட், ஒய் பிளட், சேம் பிளட்னு சொல்லி கடவுளே என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருப்பான். ஹல்லேலூயா. டேய், இது ஏன் ரத்தண்டா? இவன் தக்காளி சட்னியை ஊத்துனான், அவன் என்ன ஊத்துனான்? ஆட்டுக்குட்டின் கொழுமையானவளை பெஸ்ட்ல சிலவற்றை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்தினான். தேவன் பார்வையில் அந்த காணிக்கை சரியா இருந்தது, அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. இந்த டவுட் தீர்ந்துச்சு அவங்களுக்கு. இந்த காயின் ஆபேல் இந்த ரொம்ப நாள் கொண்டு நானும் சின்ன வயசுல தின்னைக்குள்ள ஐட்டம் தானே அவன் கொண்டு வந்து. அல்லேலூயா. புரியுதா? ரத்தத்துக்கு வல்லமை தெரியுதா?
ரத்தம்னா என்ன புரியுதா? அப்ப ரத்தத்துக்கு வல்லமை ஏதேனத்தை தொடங்கி காயின் ஆபேல் வந்தது. அடுத்து யார் வந்தான்னா நோவா. இது ஒரு ஸ்பெஷல். கவனிங்க, நீங்க நல்லா தெரியும் நோவா எத்தனை பேர் தெரியும்? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நோவா வந்து வரான். நோவா எப்படின்னா தலைமுறையில் வரான் இல்லையா? ஆதாம் தலைமுறைக்கு அடுத்து நோவா முக்கியமான ஆளாக இருக்கிறான். இந்த நோவா என்ன பண்ணுறான்னா, நோவாக்கு கர்த்தர் வந்து ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் நோவாவை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, வேணா போய் படிங்க. நோவாவை கர்த்தர் வந்து எச்சரிக்கிறாரு, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், உலகம் பாவத்துக்குள்ளே மூழ்கிட்டு, ஸோ அதனால் உலகத்தை நான் அழிக்கலான் இருக்கிறேன். ஸோ நீ சுவிசேஷத்தை சொல்லு. இது மழையெல்லாம் பெய்யும்பா. அப்போ எல்லாம் மழை கிடையாது. எப்படி வரும்? நீர்நிலைகள் இருக்கும், ஊற்றுகள் இருக்கும், மூடு பனி, தண்ணி வந்து தரையை நனைச்சிரும், தரை ஈரமாக இருக்கும், ஆனால் மழை வராது. மழை எல்லாம் இல்லை. அப்போ மழை வரும்னு சொன்னோடனே பைத்தியக்காரப்ப ஏதோ சொல்லியான்னு சொல்லிட்டு இவனை போட்டு ஒரு 120 வருஷம் இவன் என்ன பண்ணிட்டாங்க, நோவாவை அலக்கழிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் திடீர்னு இந்த பூமிக்கு மழை வர ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி நோவாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன்கள்லையும் ஜோடாக என்ன செய், நீ பண்ணு இல்லையா, ஒரு பேழையை செய்ன்னு சொன்னார். அந்த பேழையை செஞ்சான். அந்த பேழைக்குள்ளே என்ன இருந்ததுன்னா 300 அடி நீளம், 50 அடி அகலம், 30 அடி உயரத்துக்கு ஒரு பேழையை நோவா செய்கிறான். அந்த அதில் நிறைய லேயராக இருக்குது. அந்த லேயர் ஒவ்வொன்றுலேயும் புறா அது இது எல்லாத்தையும் ஒரு ஜோடாக உள்ளே போகுது. ஏன்னா அது செத்து போச்சுன்னா அடுத்து இந்த பூமிக்கு இல்லைல்ல. ஸோ அதனால் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துட்டான். கரெக்டா? எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும்? வயலட்டுக்கு இருக்கிறது ஒரே சிங்கு. எப்படி? வயலட்டுக்கு இருக்கிறது ஒரே சிங்கு, ஒரு ஜோடி. உள்ள யாரு? ரோஸ்லெட்டு அது போட்டாங்க. எப்படி? அதங்க போட்டு ஒரே குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான் நீங்க. அப்போ ஒவ்வொரு ஜோடா என்ன செய்யறாரு, உள்ள போயிடுச்சு. மழை வருது 40 நாள். எவ்வளவு? 40 நாள் மழை மேலேந்து பெய்யுது, கீழேந்து ஊற்றெல்லாம் உடஞ்சி எழும்புது, முழு உலகமும் நிரம்பிச்சு. இந்த பேழை அப்படி என்ன செய்யுது, அப்படியே மிதந்து தோட்டவாரத்து வந்தது. எப்படி? தோட்டவாரத்துலேருந்து ஏறி தெரியும். பைபிள் படிச்சுட்டு இல்லை, படிச்சு பாருங்க. தோட்டவாரத்துலேருந்து இறங்கி மார்த்தாண்டத்துக்கு போச்சு. அப்படி ஒரு சுழி அடிச்சு கருங்கலுக்கு திரும்பி, அப்படி ஒரு சுழி அடிச்சு குளிக்கோடுக்கு போய், அங்கண்டு ஒரு சுழி அடிச்சு களியக்காவில் மெயின் ரோடெல்லாம் வந்து அப்படியே சுற்றி கறங்கி திரும்ப ஒரு சுழி அடிச்சு அப்படியே ஆலஞ்சியில் போய் இறங்கி, குளச்ச பள்ளத்தில் போய் ஒரு இறக்கம் கறங்கி, அப்படியே திரும்பி வேங்கோடு, இப்படி எல்லாம் இந்த போட் என்ன செய்யுது, கிறங்கி வருது. வந்து ஒரு அரராத் என்கிற மலையில் தங்கிருச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நாள் இருக்கும்? 150 நாள். கிட்டத்தட்ட எத்தனை மாதம்? 5 மாதம். 5 மாதம் தாண்டி இந்த பூமி வற்றி இந்த போட்டு வந்து ஒரு மேலே இருக்குது. இந்த 5 மாசத்துல ஆட்டுக்குட்டி எத்தனை நாளில் பிறகும்? ஆட்டுக்குட்டி ஆடு பொலித்தால் எத்தனை மாதம் ஆகும்? 6 மாதம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 மாதம். மாடு பசு பொலித்த எத்தனை மாதம் ஆகும்? 10. ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி கொள்ளுங்க. 8வது ஆதியாகமம் 8:20 வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும், எப்படி சுத்தமான சகல மிருகங்களிலும், ஏங்க ஒரு ஜோடா தானே கொண்டு வந்தாரு. என்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா, இதுல எப்படி நான் காணிக்க வச்சு அடுத்த வாரம் வச்சலாம்? எப்படி
எப்படி? அப்ப அடுத்த வாரம் வந்து நீ ஜீவனை பெற்றுக்கோ. இங்க பாருங்களேன், எனக்கு நான் இதை படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது நோவா ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் ஒரு ஜோடி தாங்க இருந்தது. சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டான். ஹலோ, இருக்கிறதே ஒண்ணுதாங்க, இருக்கிறது ஒரு ஜோடி தாங்க, அதுல கொடுத்துருக்காங்க. ஏன் ஏன் அவனுக்கு பிடிச்ச ஆடை தானே கொடுத்துருப்பான், அவனுக்கு பிடிச்ச மாடை தானே கொடுத்துருப்பான், இல்லையா? இல்லையா? அப்படி தானே இருந்திருக்கும். அந்த அந்த அதுல அந்த ரொம்ப குறுகிய அந்த கொஞ்சத்துல நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தி இருக்கிறான். ஏன்னா ரத்தத்துக்கு வல்லமை, the value of blood, he know it. தலைமுறையாய் ரத்தத்துக்கு மதிப்பை நோவா அறிந்திருக்கிறான். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, பலியிட்டான். புரிஞ்சுதா? ரத்தம் எவ்வளோ அப்போதேந்தே எவ்வளோ வேல்யூவாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. ஸோ திருப்பி கொள்ளுங்க 22, ஆதியாகமம் 22. ஆபிரகாம் பற்றி உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் எத்தனை வயசுல குழந்தை பிறகு? 100 வயசுல குழந்தை பிறகு. குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆகி கொஞ்சம் சில வருஷம் வந்த உடனே ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு ஒரு பலி செலுத்தணும். ஆபிரகாம் நல்லா தெரியும் பலி செலுத்தினா என்ன சொல்லி நினைச்சிருப்பான். ஆபிரகாமே, நீ எனக்கு பலி செலுத்தணும். எவ்வளோ வேணும்? எப்படி? ஏன்னா அவனுக்கு எக்கச்சக்கமா இருந்தது. என்னது? ஆடு மாடு. அவன் செல்வ சீமானா இருந்தான். அவன் ஆண்டவர் ஆடு கேட்டா தொழுவத்தே காலி பண்ணி கொடுக்கலாம். அந்த தொழுவம் அவ்வளோ இருக்கும் அவனுக்கு. எண்ணற்ற ஆடு மாடுகளும் எல்லாம் இருந்தது. இப்போ ஆபிரகாம் நல்லா தெரியும், ஆபிரகாமுக்கு தேவன் வயது சென்ற முதியவனாகிய கிழவனாகிய சரீரத்தில் செத்து போன ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு அவனுக்கு வாக்கு பண்றாரு, குழந்தைய கொடுப்பேன்னு சொல்றாரு. 75 சொன்னது 100 வயசுல போய் கொடுக்குறாரு. கொடுத்து அந்த குழந்தை அப்படி செழிப்பா வளருது. இந்த வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வயசுல அப்படி ஆபிரகாமுக்கு பையன் ஈசாக்கு. இப்போ இந்த ஈசாக்கு அப்படி இல்லையா, ஒரே ஒரு பேபி, ஒரே ஒரு பையன், நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பையன் கர்த்தர் கொடுத்தது. உன் மூலமாய் சந்ததி உண்டாகும். அது எப்படி இருக்கும்னா கடற்கரை மணலை போல இருக்கும், வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு தங்கம் ஈசாக்கு. ஈசாக்க ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நீ ஈசாக்க கொடுக்கணும். எப்படி கேட்குறாரு? சாமுவேலை எனக்கு தா. ரூபன்ட்ட வந்து ராத்திரி சொன்னாருன்னு இங்க காலையில் எழும்புன ரோசலட்டை ஒரு கெட்ட கனவு கண்டான். பார்த்துக்கா. என்னது? ஒரு கெட்ட கனவு கட்டியா நம்ம பயலை வெட்டி தரணும்னு கேட்குது. இல்லாத பேசாது அப்பாலே போசாத்தன் ரிப்பல பர 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 ரிப்பல பர பர பரா அப்படி தானே சொல்லியிருப்பீங்க. இந்த ரிப்பல பரபரபரா ஒன்று இல்லாத காலத்தில் அவனுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் கேட்குறாரு, நம்ம ஆளுங்க இந்த கனவெல்லாம் கண்டு வர மாதிரி சிரிப்பா, ஒரு கனவு நான் காணலையே ஆண்டவர், எப்படா இவங்களுக்கு இதெல்லாம் காணுது? ஏன்னா இவங்களுக்கு கனவு காண்றதுதான் இவங்களுக்கு வேலையே. கண் அடைக்க முன்னே நினைப்பினோம், ஆண்டவரே கெட்ட கனவு ஒன்றும் காணப்படாது அப்படின்னு நினைச்சாலே அர்த்தம் என்ன? உள்ளதெல்லாம் இங்க கெட்டதெல்லாம் உள்ள ஏற்றியாச்சு. பைபிள் சொல்லுது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ நான் உனக்கு கொடுத்த ஏக சுதனை நீ எனக்கு பலியா செலுத்தணும். அவனுக்கு நல்லா தெரியும் பலி செலுத்துறதுன்னா என்னன்னு. சரியா? சேம் காம் யாப்பேத், நோவாவோட பையன், 3 பேர் இருக்க. சேம் காம் யாப்பத். இந்த சேமோட சந்ததியில் வரவன் தான் ஆபிரகாம். அப்போ இந்த சேமோட சந்ததியில் அவனுக்கு பலி செலுத்தினா நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க சேமோட சந்ததி எப்படின்னா
கரெக்டாக தேவனை விசுவாசிக்கிற சந்ததி அல்ல, இந்த சிலைகள் எல்லாம் செய்கிற அந்த மாதிரி ஒரு குலத்தொழில் அதுதான். தேவனை விட்டு கொஞ்சம் தூரமான ஒரு சந்ததி, கொஞ்சம் தூரமாகப்பட்டது. ஒரு விசுவாச சந்ததி அல்ல. அதுலேருந்து தான் அவனை தெரிஞ்செடுத்தார். யார்? ஆபிரகாமை தெரிஞ்செடுத்தார். இப்போது குழந்தை பிறந்துருச்சு, கேட்குறார். உடனே ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பான்? எஸ், ஆமென், நான் சொல்கிற இடத்துக்கு நீ போன்றார். சரியா? கொண்டு போயாச்சு. போன உடனே பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்கு 3வது வசனம், 2 பேரையும், தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். சரியா? குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 8வது வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம், பையன் கேட்கிறான், அப்பா என்ன இருக்குது? பையனுக்கும் தெரியுது பலி கொடுக்கறதுன்னா எப்படி தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும்னு பையனுக்கும் தெரியுது. அவன் கேட்கிறான். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நெருப்புன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு நெருப்பு இருக்குது? பலி செலுத்தினதுக்கு அப்புறம் அந்த அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அந்த 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 ஆட்டுக்குட்டியை அறுக்கிறோன்னா அதை எடுத்து கட்டையில் ஊற்றி சுடுவாங்க, அதை கரிப்பாங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ அதுக்கு தான் கட்டை இருக்கு, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்போ அதுக்கு முன்னாடி இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? பலி செலுத்தி இருக்கிறான். பையனுக்கு தெரியுது. பையன் கேட்டோடனே சொல்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். என்ன பையன்கிட்ட சொல்ல முடியாது, தம்பி சமையல் அளப்படாது என்ன, அப்படியே ரூபன் கொண்டு போறான், இவனே போட்டு தள்ளிடுவான். ஆடாங்கோ, நீயே சாக வேண்டியதானடா, என்னையே கொண்டு இல்லையா? ஆபிரகாம் விசுவாசி. ஆபிரகாம் யாரு? வெறும் செல்வ சீமா இல்லை, அவனுக்கு அது செல்வ சீமான் ஆனதே விசுவாசத்தினால இல்லையா? விசுவாச தகப்பனவன். இது என்னத்துக்குன்னா இது சாயல் பிரதர். இது தன் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனையே பலியாக்க போகிறாரு. அதுதான் நிஜம். இது சாயல். ஆபிரகாம் தன் ஈசாக்கை பலியிட கொண்டு போனது சாயல். யாருக்கு சாயல்? நிஜமாகிய இயேசுவுக்கு சாயல். ஹல்லேலூயா. அங்க ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறான் பாருங்க, கரெக்டா கொண்டு போறான் பாருங்க. போன உடனே கேட்கிறான், இவன் கேட்ட உடனே சொல்றான், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்தில் வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடங்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். எப்படி? சாமுவேல கரைஞ்ச அவனை கட்ட முடியுமா? அழகா கட்டியாச்சு. கட்டி கட்டைக்கு மேல தூக்கி வச்சாச்சு. அடிக்க கட்டைகள் மேல அவனை கிடத்தினான். 10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனன் என்றும் பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். டெஸ்ட். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உன் விசுவாசம் சரியா இருந்தா அவர் சரியானது உனக்கு வச்சிருக்கிறார். உன் தேவைகள் சரியா சந்திக்கப்படும். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை அவர் உனக்கு கொடுக்கும்படி அவர் ஏற்கனவே சிந்தைக்கு அப்பாற்பட்டே ஒரு செயல உனக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க, அங்க இதோ பின்னாக புதல் கொம்புகளை சிக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். எதுக்கு பதிலா? யாருக்கு பதிலா? யாருக்கு பதிலா? உங்களுக்கும் எனக்கும் பதிலாய். சொல்லுங்க,
உங்களுக்கும் எனக்கும் பதிலாய் இயேசு கல்வாரியில் தன் இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருந்து இதை நமக்கு செஞ்சார். ஹல்லேலூயா. தகன பலி இட்டான். அறிந்திருக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். இப்போ ரத்தத்துக்கு உங்களுக்கு அந்த ஆதியிலே ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்தே இந்த ரத்தம் என்னென்ன ஒவ்வொரு தலைமுறை தாண்டி எப்படி அது மதிப்பு கொடுக்கப்பட்டது, ரத்தம் என்ன வேலை செஞ்சது, ரத்த உடன்படிக்கை என்ன வேலை செஞ்சதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டா? சரி, வாங்க. யாத்ராகமம் 12:27 நான் படிக்கிறேன், படிக்க வேண்டாம். இது கர்த்தருடைய பாஸ்காவாகிய பலி. எப்படி? பாஸ்கான்னா என்ன? போன வாரம் நான் உங்களுக்கு போதிச்சிருப்பேன். பாஸ்கான்னா இந்த பலி செலுத்துறதுக்கு பண்டிகை. வருஷத்துக்கு ஒரு முறை மோசைக்கு அப்புறம் இந்த பாஸ்கா ஒரு பண்டிகை உருவாக்கப்பட்டது. எப்படின்னா அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுவாங்க. பிரதான ஆசாரியன் அங்கே இருப்பான். நீங்கள் ஆடு கொண்டு போனால் 2 ஆடு, புறா கொண்டு போனால் 2 புறா, கடா கொண்டு போனால் 2 கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போகிறத என்ன செய்வான்? பழுதற்ற ஆட்டுக்குட்டி அல்லது கடா நல்ல பழுது பார்த்து ஆசாரியன் அதை அறுத்து அந்த இரத்தத்தை கிண்ணியில் பிடிச்சிட்டு அதை என்ன செய்வாங்க? தகன பலியிடுவாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை புறம்பால் போக விடுவாங்க இல்லையா? ஸோ இது ஒரு பண்டிகையை கொண்டாடப்படும். இந்த பண்டிகை அப்படி இருக்குது. அந்த பண்டிகையை அந்த பண்டிகை பாருங்க, அந்த பண்டிகை வருது பாருங்க. இது கர்த்தருடைய பாஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி தம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். இங்க பாருங்க, இந்த இரத்தம் அப்படியே பலி செலுத்துறது அப்படியே நடந்துட்டே இருக்குது. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், தன்னுடைய சொந்த ஜனங்கள், எகிப்தில் 70 பேரா போனவனுங்க பல லட்சம் பேரா குவிஞ்சு அடிமைகளாக இருக்கிறானுங்க. யாக்கோபின் மூலமாய் ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கினுடைய பையன் யாக்கோபு. இந்த யாக்கோபனுடைய பையன் யோசேப்பின் மூலமா முழு யாக்கோபின் சந்ததியும் எங்க போய் அகப்படுறாங்க? எகிப்துக்கு போடுறாங்க. பார்வோனுடைய அங்கே போகிறது அதெல்லாம் சப்ஜெக்ட் வேண்டாம். ஸோ அங்கே போகிறாங்க. இப்போ அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இது பெரிய ஜாதியாக மாறுது. பார்வோன் அந்த எகிப்தியர்களே பொறாமப்படுற அளவுக்கு பெருசாக மாறிட்டானுங்க. அப்போ என்னென்னா, ஒரு கட்டத்தில் அடுத்த பார்வோனுடைய பையன் என்ன சொன்னால் இவங்களை அடிமைப்படுத்துகிறான். இந்த ஜனங்கள் அடிமையாகவே 430 வருஷம் எங்கே இருக்கிறாங்க? எகிப்தில் இருக்கிறாங்க. இப்போ தேவனுக்கு என்ன திட்டம்னா, தன் ஜனங்களை இந்த எகிப்திலிருந்து தான் விரும்பின சொந்த தேசமாகிய, அவர்கள் இழந்து போன தேசமாகிய இஸ்ரவேலுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு மறுபடியும் இவங்களை கொண்டு வர்றது தான் வாக்கு தத்தம். அப்ப இந்த வாக்கு தத்தத்துக்கு வேண்டி ஒருத்தனை தெரிந்து கொள்றாரு மோசைய. அப்ப மோசை மூலமா தேவன் திட்டம் பண்ணிட்டாரு தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரணும். அப்ப என்ன பண்றாருன்னா, பார்வோன்ட்ட கேட்டா அவன் விட மாட்டான். சரியா? பார்வோன்ட்ட கேட்டு விடாதப்போ ஆண்டவரே வாதை அனுப்புறாரு. எப்படி? வாதைகள் அனுப்புறாரு. தேசம் உள்ள ஒரே தவளை, மலைச்சமம் ஒரே அட்டை, ஒரே குட்டை, ஒரே புழு. சொல்றீங்களா? அப்படி இல்லை வருதா? எகிப்து ஜாக்கிரதை. இப்போ 10 வாதைகள் இருக்குது பாருங்க. 9 வாதை அனுப்பிட்டாச்சு. பேன் வருது, தவளை வருது, ரத்தமா மாறுது, எக்கச்சக்கமா அவனுங்க நல்லா ஷேக் ஆகிறானுங்க. ஆனால் பார்வோன் அசரவே இல்லை. கடைசியில் ஒரு பிளான். என்ன பிளான்? நீ போட்டு தள்ளிட வேண்டியதான். எப்படி? ஒவ்வொரு தலையீற்று, அதாவது மூத்த தலைவர் யாரு, முதல் அந்த குடும்பத்தில் தலைவன் யாரு, மூத்த பிள்ளை யாரு, குடும்பத்தில் தலைவன் எல்லாம் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை எல்லாம் சங்காரம் பண்றது பிளான் பண்ணிட்டாரு. எப்படி? எகிப்தில் இருக்கிற எல்லா மூத்த பிள்ளைகளையும்
சங்கார தூதன் அனுப்பி போட்டு தள்ளுறதுக்கு. அப்படின்னா ஒரே டைம்ல மரண ஓலம் எங்கேருந்து கேட்கும்? பார்வோன்ட்டு பாமரன் வரைக்கும் இப்படி இருந்து பாருங்க இல்லையா, பல்கா இல்லையா. எல்லாரும் பெரிய பணக்காரனா வேற இருந்தானுங்க எகிப்துல. எல்லாருமே இவனு தான் வேலை செய்யறது, அவனு தான் அனுபவிச்சுட்டு இருந்தானுங்க. புரியுதா? எல்லாரையும் பிளான் இது பண்றாரு. அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கும் ஆரோனுக்கும், கர்த்தர் சொல்றாரு, ஒரு கட்டளை கொடுக்குறாரு. நான் எகிப்தில் உள்ள எல்லா மூத்தவங்களையும் போட்டு தள்ள போறேன். நீங்க ஒன்று பண்ணணும், ஆட்டுக்குட்டியை அறுத்து ரத்தத்தை கீழே சிந்தாம அதை கிண்ணியில் பிடிச்சி ஈசோப்புன்னா என்னன்னா ஒரு கள்ளி செடி மாதிரி ஒரு செடி. அது புரியுதா? அன்னைக்கு அந்த ரத்தத்தை தளிக்கும் போது அதை என்ன செய்வாங்க, ஈசோப்பை அந்த நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இந்து கோயில் எல்லாம் அந்த அது என்ன பிரதர் ஒரு பில்லு வச்சுருப்பாங்களே, அருவம்பில் எடுத்துட்டு, இதெல்லாம் எங்கிட்டு வந்தது? எல்லாம் இந்த லேவியராகவும் யாத்திராகவும் மோசைக்கு கொடுத்த கற்பனை பாருங்க. அன்னைக்கு அது ஈசோப்புங்கிறது ஒரு செடி. அந்த செடியில் ஒரு கொப்பை எடுத்து என்ன செய்வாங்க, இந்த கடா அல்லது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எல்லாருடைய வீட்டிலும் ஒரு 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 ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும். அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும், நிலைக்காலில் பூசணும். எப்படி நிலைக்காலில் பூசணும்? எப்படின்னா கதவுக்கு மேலே அந்த உத்தரம் மேலே ஒரு தளிப்பு, சைடில் 2 கட்டளை. எப்படி நிற்கும் உங்களுக்கு? கட்டளை எப்படி உங்களுக்கு நிற்கும்? நிற்குமா? 2 தானே நிற்கும் இல்லையா? இந்த 2 பக்கம் அடிக்கணும், மேலே அடிக்கணும். இதை அடித்திருக்கிற இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் சங்கார தூதன் கடந்து போவான். அங்க பலி விழாது, ஏன்னா அங்க ஆட்டுக்குட்டி பலியாக பட்டதுன்னு அர்த்தம். புரியுதா? அங்க தேவனே உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். புரியுதா? அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, கடைசி யுத்தம் இது பார்வோன்ட்ட. இங்க பார்த்தனா ஒரே செகண்ட்ல அங்க மரண ஓலம் கேட்குது. முழு எகிப்தும் அசையுது. எங்கேருந்து அசைஞ்சிருக்கும்? பார்வோனுக்கு வீட்டில் மூத்தவன் யாரா இருந்திருப்பானா? போச்சு. அங்கண்டே மரண ஓலம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படி, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தலைமுறையிலையும் முதல்ல தலை விழுது. எகிப்தில் இருக்கிறவன் மட்டும் தப்பி இருப்பான் இல்லையா? அப்படிதானா? எகிப்தில் இருக்க மட்டும்தான் தப்பி இருப்பாங்களோ? ஆனால் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கும். ரோசலட்டுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குடும்பம் தேவனை அறியாத குடும்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். கேட்டியாளா? நாளைக்கு ஆண்டவர் அழிக்க போகிறாரு, குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் போகும் பார்த்துக்கிடுங்க சொல்லியிருப்போமா சொல்ல மாட்டேருமா? பழகின பழக்கத்துக்கு 430 வருஷம் பழக்கம். சொல்லியிருப்போமா சொல்ல மாட்டேருமா? நோவா மாதிரி இவங்களும் சொல்லியிருப்பாங்க இல்லையா? எவன் கேட்டான்? கேட்கல இல்லையா? கேட்டிருப்பாங்களே நோ தெரியல. கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கோம், இவங்களுக்கு சொல்லப்பட்டதை அறிவிச்சிருப்பாங்களா இல்லையா? கேட்டவன் தப்புனா. கேட்காதவன் அத்தனை குடும்பத்திலையும் அங்க சங்கார தூரம் வெட்டி போடுறான். எல்லா தலையும் போகுது, மூத்த தலையெல்லாம். உடனே என்ன செய்யறான் பாருங்க. போய் அப்படி செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு ஆரோனுக்கு கட்டளை செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை காவல் கிடங்கிலிருந்து சிறைப்பட்டவர்கள் எல்லாரும் எகிப்து தேசத்திலிருந்து முதற் பேரான மிருக ஜீவன்கள் தலையீட்டுகளை எல்லாம் கர்த்தர் அழித்தார். மிருக ஜீவன்கள் கூட எப்படி? மூத்த ஆடு, மூத்த பசு, மூத்த குட்டி எல்லாம் போச்சு. புரியுதா? நம்ம வீட்டில் இருக்குது பாருங்க. மூத்த கோழி போச்சு, மூத்த ஆடு போச்சு, மூத்த கடா போச்சு, மூத்தவன் போச்சு. யாரெல்லாம் மூத்தது போச்சுன்னு எப்படி இருக்கும்? அப்பா, அவ்வளோ பெரிய மரண ஓலம் வருது பாருங்க. கடைசியில் என்ன பண்றான்னா, ராத்திரியிலே 31 அவன் மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, யாரு? பார்வோன். மோசையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்கள். எப்படி? நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவனே வழி அனுப்பி வைக்கிறான். சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடி உங்கள் ஆடு மாடுகளையும்
ஓட்டிட்டு போங்க, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போயிருங்க, என்னையும் ஆசீர்வதிங்கன்றான். எவ்வளோ பவுடவுன் ஆயிருக்கான் பாருங்க. என்னையும் அடுத்துதான் என்ன இருக்க முடியாத பின்னால் புறப்பட்டு வாரான். ஆனால் பாருங்க, அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு அவன் கீழே இறங்கவே மாட்டான். அந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கான், முட்டி போட்டு நிற்கிற அளவுக்கு. என்னையும் காப்பாத்துங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, எதிரிய மண்டி போட வச்சிருக்காரு. அப்போலாம் அவன் திருந்தணுமா, திறந்து வந்தா எல்லாம் முழுகி போனானுங்க. சரி, அது இருக்கட்டும். பாருங்க, அதுல என்ன விசேஷம் அப்படின்னா, கீழே வாங்க 35 போடுங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். எப்படி? இவனுங்க ஊறுகாய் தின்னுட்டு ஊறுகாய் கஞ்சியும் ஊறுகாயும் தான் தின்னானுங்க, புரிஞ்சா? இப்போ என்ன பண்றானுங்கன்னா, இவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது, நீங்க எகிப்த கொள்ளையிடுவீர்கள். ஏன்னா இவனு கொள்ளை சங்கார தூதம் போகும்போது வெளியே போக்காது. அந்த டைமில் எல்லா வீட்லேயும் மரண ஓலம் நடக்கிறதுல செத்து போச்சா, வெள்ளிக்கிண்ணு எங்கே இருக்கு அப்படி போய் பார்க்கல, தைரியமாக போய் கேட்டானுங்க. இதை கொடு, தங்கச்ச கொடு, வெள்ளிய கொடுன்னு கேட்டார்கள். எல்லாத்தையும் கொடுத்தானுங்க, எல்லாத்தையும் கொடுத்தானுங்க. இவரு மூட்டை மூட்டை கடந்து என்ன செஞ்சானுங்க, கெட்டி எடுத்துட்டு வந்து தான் முறுமுறுத்தது. எப்படி? கெட்டி எடுத்துன்னு வர வழியில தான் முறுக்கு சுட்டது அவனுவான். பாருங்க, கர்த்தர் ஜனங்களை எகிப்தின் கண்கள் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், உன்னை கொண்டு சிறையிருப்பை திருப்பும் பொழுது தேவன் சும்மா எல்லாம் திருப்ப மாட்டாரு, கொள்ளையிட வைப்பாரு. அள்ளி அள்ளி எடுத்துருவீங்க. உன்னை சிறைப்படுத்தணும்னு நினைக்கிறவனை கர்த்தர் சிறையாக்கி அவன்கிட்ட இருக்கிற சிறைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அநீதிக்காரன், அதாவது அக்கிரமக்காரன், தேவனுக்கு பிரியம் இல்லாதவன் சேர்த்து வைக்கிற எல்லா சொத்தையும் கர்த்தர் நீதிமானுக்கென்று தூக்கி கொடுப்பாராம். அவன் சேர்த்து வைக்கிறதெல்லாம், இவன் இப்ப எகிப்தில இருந்து சேர்த்து வச்சது அத்தனையுமே கொள்ளையிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா, ரைட். சோ பார்த்துக்கங்க, அப்போ அந்த ரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமைன்னு பாருங்க. ஆட்டுக்குட்டி தாங்க, வெறும் ஆட்டுக்குட்டி நினைக்கிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு வீட்லையும் அதை செய்கிறானுங்க, நிலைக்காலில் பூசுறானுங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படுறாங்க. வாதை அந்த கூடாரத்தை அணுகலை, ரத்தம் தளிக்கப்பட்ட வீட்டில் வாதை அணுகலை. நீயும் இப்ப நீ எது தெரியுமா உனக்கு ரத்தம்? இப்போ உங்களுக்கு ரத்தம் என்னது? இயேசு ரத்தம். இந்த இயேசு ரத்தத்தை எப்படி தளிக்கணும்? ஈசோப்புண்டா. எப்படிங்க ஈசோப்புண்டா? உங்க பிக்டு பக்கத்தில் ஈசோப்பு இருக்கா? ஓ, லக்ஸ் சோப்பு தான் இருக்கு. உங்க ஈசோப்பு என்னது? நாக்கு. உன் நாக்கால இயேசுவின் ரத்தம் ஜெயம். வாதை என் கூடாரத்தை அணுகாது. என் இருதயத்தில் விசுவாசித்து என் நாவினால் அறிக்கையிடுவதை நான் பெற்றுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ, வாயால சொல்லாம வராது தம்பி, வாயால சொல்லாத வராது. இல்லன்னா கண்ட வாதை எல்லாம் உள்ள பூந்து வரும். ஆண்டவர் சத்துருவை அழிக்க விடுறத நீ போய் என்ன செய்வ? டபக்குன்னு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. மாம்சத்துல நிக்கிறதில்ல, ஆவியில நிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து தேவனை வாயில அறிக்கை பண்ண, வாதை என் கூடாரத்தை அணுகாது. இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜெயம். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன். இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஹலோ, உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க வீட்டில் இருந்தா உங்களை சுற்றி ரத்தம் தெளிக்கப்பட்டுறா யாரெல்லாம் பாதுகாக்கப்படுறாங்க? எல்லாரும் பாதுகாக்கப்படுறாங்களா? அடிக்கப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி தானே. ரத்தம் சிந்தப்பட்டுனா உன் தலைமுறையே பாதுகாக்கப்படுகிறது. உன் இருதயத்தில் நீ என்ன நினைச்சு விசுவாசிச்சு எதை அறிக்கை பண்றியோ அது பெற்றுக்கொள்ளுவோம். தலைமுறைக்கு இயேசுவின் ரத்தம் பேசும். ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும் மேலானவைகளை பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. என்ன பவர் பாருங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தமே இவ்வளவு வேலை செஞ்சிருக்குன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எவ்வளவு வேலை செய்யும் செய்யுமா? சொல்ல அங்கதான் ஒரு ட்விஸ்ட் பார்க்கிறோம். ஃபைனல் கிளைமேக்ஸ். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் செஞ்சா, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் வேலை செஞ்சா யாருக்கு பொறாம வரும் தெரியுமா?
யாருக்கு? பிசாசுக்கு என்னத்தை, அவன் சவுட்டு மத்த இல்லை பாவம், அவனுக்கு இல்லை பொறாம வரும், நீதிமானுக்கே பொறாம வரும். அல்லேலூயா. வருமா? நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று சொல்கிறேன், திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 27. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு நாங்கள் கேட்டிக்காரதான் அப்படி இருந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அதற்கு அவன், உம்முடைய சகோதரர் வந்தார். உம்முடைய சகோதரர் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே, அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார். அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார்கள். இது வேற ஒண்ணும் இல்லை. யாரு? கெட்ட குமாரன் கதை. யாரு? கதை தான் கெட்ட குமாரன். அவன் கெட்டது உண்மைதான், ஆனா அவனை கட்டினது அப்பா. ஏன் கட்டினார் தெரியுமா? அவன் திரும்ப வந்தான். அவன் தப்பு பண்ணது உண்மைதான், அவன் விழுந்தது உண்மைதான், அவன் வறுக்கிறது உண்மைதான், சறுக்கிறது உண்மைதான், அவன் கேடுகட்ட காரியங்களை செஞ்சது உண்மைதான், அப்பாவையே அவமதிச்சு போனது உண்மைதான். ஆனா அவன் மறுபடியும் வந்துட்டான். சாமி எங்க வந்துட்டான்? மறுபடியும் அப்பா வீட்டுக்கே வந்துட்டான். நியாயப்படி உள்ள இருக்கிற சில சபையில் எப்படி இருக்கும்? அவங்க போடுற கலர் இல்லாம வேற ஒரு லைன் வந்தது. வரி குதிரைக்கு இங்கே என்ன வேலை? இங்க படிங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக, யார சபையில ஏற்றினதுக்கு? இங்க பயங்கர மோசம் பாஸ்டர, என்ன வேணுங்க ஏற்றுக்கிடுக்க, அவரை ஏற்றப்படாது. அதையும் தாண்டி சைடு வாக்கில் ஏற்றி விட்டான். அப்படிதான் இவருக்கு கோபம் வந்து. ஏன்னா இவன் அப்பா வீட்டிலே இருக்கிறான். புரியுதா? இது யார் அடையாளம்னா கெட்ட குமாரன். யார் கெட்ட குமாரன்னா? யாரு? வழி தப்பி தேவனை அறியாம தேவனை விட்டு போகிற மனுஷன். அவன் பாவத்துக்குள்ள போயிட்டான், உலகத்தின் பாவத்துல மூழ்கிட்டான். ஆனா இங்க ஒருத்தன் மூத்தவன் இருக்கிறான். அவன் எப்படி? காலையில் எழும்பின உடனே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்பாவோட ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், காலைதோறும் கிருபை மேலானது, இப்படி எல்லாம் பாடிட்டு அப்பாவுடைய வேலை செஞ்சு செலுப்பியா எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பா கேட்பாரு, மக்களே ஜெபம் பண்ணியா? பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். மக்களே 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 அதை செஞ்சியா? பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். இப்படி சொல்லிட்டு இருந்தவனுக்கு ஒண்ணுமே பண்ணாதவன் தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனை உள்ள வீட்டுல ஹல்லேலூயா. நம்மளே சோதிச்சு பார்க்கணுங்க. தேவன் ஒண்ணுக்கும் உதவாதவனை தூக்கி ஏன் எடுக்கிறார் தெரியுமா? உனக்கு தான் அவன் ஒண்ணுக்கு உதவாதவன். ஏன்னா அவர் கரம் இல்லாமல் அவன் உருவாகவே இல்லை, இங்க வரவே இல்லை. அவனை முடிவு பரியந்த அவன் மேல நம்பிக்கை வச்சுட்டே இருப்பார். முடிவு வரையும் யார் வேணா அவன் மேல நம்பாம இருக்கலாம், ஆனா படைத்தவர் அவனை பார்த்துட்டே இருப்பார், கடைசி வரைக்கும் அவர் நம்புவார். ஏன்னா அவர் அவ்வளோ பாவங்க. ஆட்டுக்குட்டிங்க, ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? அப்படியே இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் நம்புவார். நான் சொல்லட்டுமா, நீ என்ன தப்பு பண்ணாலும் ஏன் அவர் உன் தப்பை பார்க்கவே மாட்டேன்னு சொல்றாரு தெரியுமா? ஏன்னா அது அவரை அப்படி ஒன்றை பார்க்க தெரியாது அவருக்கு. எப்படி? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அவருக்கு தப்பா பார்க்கவே தெரியாதுங்க. பைபிள்ல தான் சொல்லுது, பாவம் அறியாதவர் நமக்காய் பாவமானார், பலியானார். ஹல்லேலூயா. அவருக்கு பாவமாய தெரியாதுப்பா. நம்ம ஆளுங்க கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு நல்ல அடி வாங்கி திரும்ப ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க பாஸ்டர் தெரியுமா, பல முன்னாடி பயங்கர காலம் நேக்கம் ஆண்டவருக்கே தெரியாதுன்னப்போ பவுல் சொன்னது போல, எனக்கும் தெரியாது, நான் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியேன்,
எப்படிங்க? ஒருத்தர் நம்ம மாம்சத்தின்படி அறிய வேண்டிய தேவை இல்லை. நம்ம இவ்வளவு படுகொலியிலிருந்து வந்திருக்கிறோம். பாதாளத்திலிருந்து தூக்கியிருக்காருங்க, இன்னமும் தூக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அதெல்லாம் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய கள்ளப்ப எல்லா சொத்தையும் தீர்த்துட்டு மறுபடியும் உள்ள வந்தானா அப்படின்னு ஒன்று தகப்பன்ட்ட இப்ப முறையிடுறான். இது தகப்பன்னு சொல்றதாங்க நடந்த சம்பவம் இல்லை, இது ஒரு ஓமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பேசுதாங்க பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரயுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் உமக்கு ஊழியம் செஞ்சேன். எப்படி? இந்த சபை தொடங்கும் போதே நான் ஊழியம் செஞ்சேன். அடுத்து ஒரு 40 வருஷம் ஆரோன்னே சொல்லலாம் நீங்க இல்லையா? யார் சொன்னாலும் அடுத்து வாரம் அள்ள கைகளுக்கு இதை தெரியவா போகுதுன்ற மாதிரி சொல்லலாம், நல்லதுதான். ஆனா அவன் அதான் சொன்னான் பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரயுத்தரமா, இதோ இத்தனை வருஷ காலமாக நான் இந்த சபையில் இந்த பில்லரை முன்னாடி நிற்க, பில்லரை நான் அங்கே கட்டினேன் கேட்டல, அதுக்கு நான் தான் ஃபுல்லாக சிமெண்ட் எல்லாம் குழைச்சது. இந்த சிமெண்ட் குழைச்சப்போ பாஸ்டர் கூட அன்னைக்கு வரல. கற்பனை மீறாதிருந்தும் பாருங்க, நான் கற்பனையே மீறலை. பாஸ்டர் எப்போ விழிச்சாலும் வருவேன். எப்படி? சாந்து உண்மையிலே எனக்கு அலர்ஜி ஆகும் தெரியுமா? எப்படி? சொன்னாம்பல்ல எனக்கு அலர்ஜி ஆகும். ஆனாலும் நான் காலு போட்டு குழைச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு சபையில் வந்து காலு போட்டு குழைச்சா உனக்கு காலு என்ன செய்யும்? சுகம்ல ஆகணும். உனக்கு அலர்ஜி பிடிச்சுன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்போது நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, இவனுக்கு லைட் அபிப்பிராயம் இருந்திருக்கு. எத்தனை பேர் என்ன குடிச்சான்னு தெரியுமா? நான் வெறும் இந்த பச்சை உள்ளத்தை குடிச்சு கொண்டிருந்தேன். போச்சு நான் வச்சுக்கிறட்டு என்னன்னே தெரியாது. நான் இந்த அடுப்பங்கடையில இருந்து பாய்ச்சல் போட்டு அவனுக்கு லைட் ஒரு ஐடியா இருந்திருக்கு. ஒருவேளை இதற்கு செய்யலாமோ? சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு காலம் போல தெரியுமா? நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரல. ஒரு நாள் ஒரு மட்டன் பிரியாணி போட்டு வந்து 30 பாருங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்கு அடிப்பித்தீரே என்றான். வேசிகளோட போயிருந்தவன் இவனுக்கு போய் கொளுத்த கன்று அடிக்கிறீங்க. நமக்கு எல்லாம் இருக்குது, ஆனா ஒரு நாள் எனக்கு நீ ஒரு மட்டன் பிரியாணி யாரு கூட போடல சொல்றான், வாதாடுறான். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உன் எதிர்காலம் முழுவதும் தேவனால் கேரண்டீட். நீ நித்திய நாட்களுக்கு ஜீவனை பெற்றுக்கொண்டாய். உன் வாழ்க்கை கேரண்டி. சில காரியம் நடக்காத மாதிரி இருக்கும், ஆனா முடிவு உனக்கு சம்பூர்ணமா தந்து அனுபவிக்க வச்சிருவாரு. நீ ஏன் எதுக்கு கவலைப்படுற? ஒருவேளை உனக்கு ஒரு குறை உண்டுன்னா கேளு, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கள்ளனையும் கொள்ளைக்காரனையும் கர்த்தர் ரட்சிக்கும் போது உனக்கு ஏன் பொறாமை வருது? ஹல்லேலூயா. அவனை பெத்தது அவருக்கு தானே தெரியும் அந்த வலி. அவனை இந்த பூமிக்கு கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். தாயின் வயிற்றுல யார கேட்டவரை பாதுகாச்சாரு. தேவன் அறியாத இருந்தீங்களே, அப்போதே அவர் உனக்கு நாமம் தரித்தார்னு வேதம் சொல்லுகிறது. நீ அவரை அறியாதிருந்த போதும் உன்னை அவர் பாதுகாத்தார், உன்னை பராமரித்தார், உன் தேவையை சந்தித்தார். தேவன் இன்னும் சமீபமாய் உனக்கு இருக்கிறார். நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதிக சமீபமாய் உனக்காக எனக்காக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அவனுக்கு தெரியல பாருங்க. என் சபை பிள்ளைங்களே, அவர் கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. எந்த புயலோ காற்றோ எதுவும் ஒன்று சேதப்படுத்தாது. அவர் சமூகத்தில் இருக்கிற நீ வெளியில இருக்கிறவன மாதிரி இல்லை, நீ உள்ள இருக்கிற நீ அப்படியே ஆண்டவரை காட்டுற ஆளு. நீ ஆண்டவரை நீ காட்டுற ஆளு. நீ ஏன் கூட இருக்கிறடா?
நீ ஏன் கூட இருக்க? அவன் தூரமா இருந்தான்பா. அவனை கொண்டு வரணும், ரத்த சிந்தணும். அவனை கொண்டு வரணும், ரத்தத்தை சிந்தணும். அதுதான் கொழுத்தக்க. அவன் இனி ஒரு நாள் அழுக்காகாதபடிக்கு மொத்த ரத்தத்தை சிந்தினார். இயேசு மொத்த ரத்தத்தை சிந்தினார், முழு ரத்தத்தை சிந்தினார். மாம்சத்தை ஒடுக்கும்படி கொடுத்தார். அவர் நொறுக்கப்பட்டார். காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அவரை பார்க்கும்போது மனுஷனாவே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அலங்கோலமாய் அவர் தொங்கினார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கொழுத்த கன்று இயேசு. நான் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறேன், நாளைக்கு செழிப்பா இருக்க போறேன்னா அந்த கொழுத்த கன்று எனக்காய் அடிக்கப்பட்டது. இதை யாரும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. உனக்கு ரட்சிப்ப கூட தந்திருக்கிறாரு, உனக்கு கொஞ்சம் குறைவா இல்ல. அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. The power of blood. ஹல்லேலூயா. பிள்ளைகளே, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிற வல்லமை அது உனக்கு நல்லா தெரியணும். அது தெரியலன்னா நீ அறிக்கை பண்ண முடியாது. அறிக்கை பண்ணலைன்னா அதை நீ பெற்று அனுபவிக்க முடியாது. You wanted to know about the clear evidence, clear cut blood. அந்த இரத்தத்தை பற்றியதான சரியான வெளிப்பாடு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்லட்டுமா, ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், உங்களுக்கு நீ கவலையே இல்லை. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைச்சிருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நீ மிகுந்த கனிகளை குடிச்சிட்டே இருக்க. இங்கோட்டு பார்த்து ஏதோ ஒரு குறை மாதிரி தெரிஞ்சா பயப்படாத. நீ அவருக்குள்ள இருக்கிற, பயமே படாத. நீ நிரம்பி இருக்கிற, வழிந்துதான் இருப்ப. நீ மாற மாட்ட, அவருடைய மாற்ற விட மாட்டார். நீதிமான் விழுந்தாலும் 7 தரம் எழுந்திருப்பான். ஆனா நீ வெளியில இருக்கிறவனை ஆண்டவர் தட்டி கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? ஒரு ஆத்மாவை அவர் சமூகத்துக்கு முன்ன கொண்டு வந்து நிப்பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அவ்வளவு பெரிய கொழுத்த கன்று இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியாயிருக்கிறார். அந்த ரத்தம் இல்லைனா நீங்கள் நானும் இல்லப்பா, இல்ல. ஒருவேளை நீங்க கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், இயேசுவின் ரத்தத்தின் அருமை உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரத்தம் தான் உங்களை நியர்பை பிதாவுக்கு பக்கத்துல உங்களை ஆசாரியனாகவும் ராஜாக்களாகவும் கொண்டு நிறுத்தினது. அந்த ரத்தத்தின் நீதி, ரத்தத்தின் வல்லமை, ரத்த உடன்படிக்கை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. இந்த ரத்தத்தை தினமும் உங்க தலையில பூசுங்க, உங்க வயிற்றுல பூசுங்க, காலில் பூசுங்க, உச்சந்திலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொரு நரம்புல கட்டளை இடுங்க, ஒவ்வொரு அவயங்கள்ல கட்டளை இடுங்க, ஒவ்வொரு 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 திசுக்களுக்கும் கட்டளை இடுங்க. எனக்கு ரத்தம் இருக்குது, நான் பிழைச்சு போயினா அந்த ரத்தம் போயிடும். அந்த ரத்தம் போயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வச்சு ரத்தம் போயிடுச்சுன்னா செத்துட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் சொல்றேங்க, உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலம் இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிறது. நித்திய ஜீவனை உனக்கும் எனக்கும் அவர் தந்து விட்டார். 2025 வருஷத்துக்கு முன்பதாகவே அவர் ரத்தத்தை எனக்காய் சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். நித்திய மீட்பை நாம் நீயும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை உன் வாயினால் அறிக்கை பண்ணு. நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்பு உண்டாகும்படி நாவினால் அறிக்கையிடு. வாயில பேசு, வார்த்தையை பேசு. இந்த வார்த்தையில கொண்டு போங்க, கொண்டுங்க. ஆளாளுக்கு ஓர சேனலை தொடங்குங்க, இதை போடுங்க. நீங்களே ஒரு சேனலை போட்டு சுவிசேஷத்தை அறிவிங்க. ஹல்லேலூயா. வார்த்தையில கொண்டு போங்க. ஹல்லேலூயா. This is the matter.
blood is a matter. ரத்தம். ஹல்லேலூயா. ரத்தம் பயங்கரமான வேலை செய்யும். அவர் நீதியை சுதந்திரிக்கும்படி தேவன் தம்முடைய இரத்தத்தை முழுவதுமாய் சிந்தினார். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை கூப்பிட்டுருந்தேன் 2 நாளைக்கு முன்னே. வீட்டில் எல்லா பசங்க மேக்ஸிமம் பசங்க வந்தாங்க. நல்லா ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் போட்டு காமிச்சேன் பசங்களுக்கு. மேக்ஸிமம் பசங்க பார்த்ததில்ல பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இல்லையா. எல்லாரும் வந்து ஒரே அழுக. ஹல்லேலூயா. தட்ஸ் a மேட்டர். பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் கிளியராக கட்டியிருப்பாங்க. அந்த க்ரூசிஃபைட் முழுவதும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கு. இரத்தத்தை குறித்ததான ஆழமான வெளிப்பாடு நமக்கு ரொம்ப தேவை. சபையே நிறைய சபைகள் அந்த ரத்தத்தை பற்றிலாம் பேசுகிறதில்ல. ஒரு டைட்டிலாக பேச போயிடுவாங்க. ரத்தம் பார்த்தீங்களா, ஆதியிலே என்ன வேலை செஞ்சுருக்குன்னு. ஏதேன் தோட்டத்திலேருந்தே ரத்தம் அவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்குது. இப்போ இயேசுவின் ரத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். உங்களை என்னை அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தன் சீண்ட முடியாது. சீண்டிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் ஜெயிச்சிருவானா? ஒரு நீதிமான தொட்டு ஒரு துன்மார்க்கன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறீங்க? எழுதப்பட்டிருக்கா? ஒரு நீதிமான தொட்டு ஒரு துன்மார்க்கன் ஜெயிச்சான்னு இருக்குதா? கங்கணம் கட்டி அடிப்பார் அவர். சாதாரண தேவன் அல்ல. ரத்தத்தை தளிச்சுட்டு வந்துரு. நீ யுத்தம் பண்ண போக வேண்டாம். இயேசுவின் ரத்தம் வாயினாலே தளிக்கப்படும் என்றால் அந்த இடத்துல தீப்பற்றி எரியும். அந்த தீயை ஒருத்தனால் அணைக்க முடியாது. அது நீதி. அது அணைக்கவே முடியாது. பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது. அல்லேலூயா. தொடர்ந்து இரத்தத்தை குறித்து நிறைய தியானிக்கலாம்.